வணக்கம் மக்களே. ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். முதலாவதா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக் டீடைல்ஸ் பற்றி பார்த்துடலாம். சேஷசாய் டெக்னாலஜிஸ் இவங்க ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. ஜிலெட் இந்தியா ₹60 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆகஸ்ட் 24. ஆசாத் இந்தியா மொபிலிட்டி ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:5 ரேஷியோவில். இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லேருந்து 2 மாற்றுறாங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல. நாலேஜ் மெரைன் இவங்க 1:5 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூவை 5லேருந்து 1 மாற்றுறாங்க. ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. அரிஹந்த் அகாடமி இவங்க 1:1 ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. RVNL 71 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. மகாநகர் கேஸ் ₹18 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. இந்தியா ஜெலட்டின் ₹6 டிவிடெண்ட், இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. AK கேபிட்டல் சர்வீசஸ் இவங்க ₹12 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1. ஈகோஸ் இந்தியா ₹2.38 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. பாம்பே ஆக்சிஜன் ₹25 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 18. ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் ₹1.20 டிவிடெண்ட், ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல. அடுத்ததான் சவுத் இந்தியன் பேங்க் இவங்களோட நியூ பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடுதலாக 5 பிரான்ச்சஸை கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. இதை ஆகஸ்ட் 17 இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கான பர்பஸ் கேரளா நார்த்தில் இவங்களோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்காகவும் டிஜிட்டல் பேங்கிங் ஃபீச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் இந்த மூவ் கொண்டு வந்திருக்காங்க. ரிலையன்ஸ் இவங்க ரோல்ஸ் ராயல்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது மூலமாக இவங்க டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க காம்பேக்ட் இன்ஜின்ஸ். இது எதுக்குன்னா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம்காக. வோல்டாஸ் இவங்க ஆட்டம்பர்க் இன்னோவேஷனோட 50-50 ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. இது எதுக்குன்னா இவங்க மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ண போகிறாங்க ஏர் கண்டிஷனர் கம்ப்ரெசருக்காக. ஆட்டம்பர்க்கும் IPO லான்ச்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷர்துல் செக்யூரிட்டிஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக பைபேக் பண்ணுறாங்க. 1.92 crore ஈக்விட்டி ஷேர்ஸை பைபேக் பண்ணுறாங்க. இது 21.94% ஆஃப் இவங்களோட டோட்டல் பெய்டப் கேபிட்டல்லேருந்து. பைபேக்கோட ப்ரைஸாக 65 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிக ப்ரைஸில் பைபேக் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் வேல்யூ 115 crore இருக்குது. லலிதா ஜுவல்லரி மார்ட் இது 1700 crore IPO மண்டே ஓப்பன் ஆக போகுது. இது 1200 crore ஃப்ரெஷ் இஷ்யூவும் 500 crore ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாகவும். க்ளோசிங் டேட் ஆகஸ்ட் 19. ப்ரைஸ் பேண்ட் 190 மினிமம் 201 மேக்ஸிமம். இப்போ இவங்களோட லிஸ்டிங் கெயின் 13% பாசிட்டிவ்ல இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்த IPOட சைஸ் 2600 crore ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இதுவும் மண்டே ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 19 க்ளோஸ் ஆகுது. இவங்க ரீட்டைலர்ஸ்க்கு 10% அலோகேஷன் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் 57 மினிமம் 60 மேக்ஸிமம். ஒரு லாட்டில் 250 ஷேர்ஸ் இருக்குது. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 7% பாசிட்டிவ்ல இருக்குது. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்களோட லிஸ்டிங் எதிர்பார்க்கறது ஆகஸ்ட் 24. இவங்களோட மெயின் ட்ராபேக்காக என்ன இருக்குன்னா இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நெட் ப்ராஃபிட் இவங்க இன்னும் லாஸில் தான் இருக்காங்க. இவங்க வேர் ஹவுசிங் அந்த சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற நிறுவனமாக இருக்காங்க. அடுத்ததான் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் இந்த IPO இவங்க டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த IPOட சைஸ் 3000 crore இருக்குது. முழுவதுமே ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். இதில் முத்தூட் ஃபினான்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எந்த விதமான ரிசர்வேஷனோ இல்லைன்னா கோட்டாவோ அலோகேட் பண்ணலைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிவிடெண்ட் இன்கம் பிளான் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிவிடெண்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம்ஸ். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இன்விட்ஸ் ஆர் ரைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது மூலமாக இருக்க பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸ்னு ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிக்கலில் கடந்த ஆண்டில் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கொடுத்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை கூட நம்ம கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 5 to 8% அது காமனாக இருக்குது ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில். இதில் மோஸ்ட்லி எல்லாமே லார்ஜ் கேப்
PSU கம்பெனிஸாக தான் இருக்குது. சில சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் மட்டும் இந்த 8% விட அதிகமாக கொடுக்குறாங்க. பட் அது என்னன்னா ஏதாவது வந்து ஒரு வருஷம் மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருப்பாங்க, அவங்களோட ப்ரைஸ் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது 100 இயர்ஸ் 150 இயர்ஸ் அந்த மாதிரி திடீர்னு வந்த ப்ராஃபிட்காக அந்த 1 இயர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். 5 to 8% ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸில் 2 or 3 ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து அந்த ஸ்டாக் எப்போல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்காங்களோ அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளோட ஈல்டு பர்சன்டேஜ், இப்போ ஒரு ஸ்டாக்கோட ஈல்டு பர்சன்டேஜ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு கடந்த ஆண்டில் எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு, இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் குறைவாக இருக்குன்னா அப்போ நம்மளோட ஈல்டு பர்சன்டேஜ் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறத விட அதிகமாக தான் இருக்கும். 2 or 3 ஸ்டாக்ஸ் வந்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம். அதில் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். எப்போல்லாம் வந்து அந்த ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அப்போ கன்சிடர் பண்ணலாம். நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு கீழே போகிறப்ப டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸோட ரேலி வந்து மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் கம்மி விலையில் ஆட் பண்ணுறது தான் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்விட்ஸ் ரேட்ஸு. இதுலேயுமே வந்து ஒரே ஒரு இன்விட்டை சூஸ் பண்ணி அதுலேயே மொத்த அமௌண்ட்டையும் போடாமல் நீங்கள் இந்த செக்டாருக்குன்னு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்களோ அதில் 1 or 2 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆவரேஜ் ஈல்டு பர்சன்டேஜ் 5.5%லேருந்து 7.5% வரைக்கும் இருக்குது லிஸ்டட் கம்பெனிஸில். இவங்களுக்கு இன்விட்டை விட என்ன பெனிஃபிட்னு பார்த்தா இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு இவங்க கொடுக்குற கால அளவு வந்து லாங்கர் பீரியடாக இருக்கும். இன்விட்ஸில் வந்து இவங்களை விட அதிகமாக இருக்கும் பர்சன்டேஜ், அவங்க கொடுக்குற கால அளவு வந்து கம்மியாக இருக்கலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போது இன்விட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் இன்விட்ஸில் இவங்களோட ஆவரேஜ் ஈல்டு பர்சன்டேஜ் 7லேருந்து 9% வரைக்கும் இருக்குது. ரோட் அண்டு டோல் இன்விட்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ஆட் ஆச்சு இன்விட்ஸில். இப்போ அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9%லேருந்து 11% வரைக்கும் இருக்குது. இதுலேயுமே அப்படி தான். ஸோ நம்ம இந்த மாதிரி இன்விட்ஸ் அண்ட் ரேட்ஸையும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்த எப்போ வந்து கம்மியாக இருக்கோ அப்போ ஆட் பண்ணலாம். நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸை விட எப்போல்லாம் குறைவாக போகுதோ அப்போ ஆட் பண்ணலாம். இந்த இன்விட்ஸ் அண்ட் ரேட்ஸ்லலாம் வந்து மேக்ஸிமம் ரெக்கார்ட் டேட் கிட்ட வருது அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் ரேலி இருக்கும். அந்த டைமை தவிர்த்துட்டு மற்ற டைம்லலாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் ஆட் பண்ணலாம். அவங்கவுங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்றோ இல்லை வந்து வீக்லி ஒன்ஸோ எப்படி உங்களால் முடியுமோ அந்த மாதிரி இந்த ப்ரைஸ் எல்லாம் எப்போல்லாம் கம்மியாக இருக்கும் அப்போ ஆட் பண்ணால் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் நீங்கள் வாங்குறது வந்து மொத்தமாக ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்விட்ஸு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இது மூலமாக நீங்கள் வாங்குகிற இன்கம் வந்து ஒரு இயருக்கு 10,000 இருக்குன்னா அடுத்த வருஷம் நான் இதை எவ்வளோவா கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற பிளான் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்லையும் சரி, இன்விட் இல்லைன்னா ரைட்ஸ்லையும் சரி. அப்போ தான் வந்து இயர்லி க்ரோத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் லாங் டேர்மில் வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். ஆவரேஜ் ப்ரைஸையும் நம்மளால் நல்லா குறைக்க முடியும். ஆல்ரெடி இன்விட்ஸ் அண்ட் ரைட்ஸ் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட்லேயும் வந்து நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்ததை நான் ரெஃபரன்ஸும் காமிச்சிருக்கேன். அதையும் நான் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனுக்கு அப்புறமா வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் குறிப்பிடுங்க. ஹைப்பும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹைப்பும் வந்து பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும்.